தனுசு வந்து சில இழப்புகள் ஒரு சிலர் இழந்திருக்கலாம். நம்பக்கூடாதவங்களையெல்லாம் நம்பி பணத்தை எல்லாம் இழந்த தனுசில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ சில பேர் வந்து பிஸ்னஸை பாதியிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பல பிஸ்னஸ் இது பண்ணிவிட்டு எதுலேயுமே அவுட்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ தனுசு அப்படின்னாலே எப்போவுமே குரு வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் வந்து தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ தனுசு ராசியில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கான ஒரு ஸ்டேஜ்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க. கரெக்டான ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மென்டர் இருக்கணும். உங்களுக்கு ஒரு குரு மாதிரி யாராவது இருந்து கரெக்டாக உங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு க்ரோத்தை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். தனுசு வந்து சில இழப்புகள் ஒரு சிலர் இழந்திருக்கலாம். அதாவது ஃபேமிலி லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் போய் நம்பக்கூடாதவங்களையெல்லாம் நம்பி பணத்தை எல்லாம் இழந்த தனுசில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ சில பேர் வந்து பிஸ்னஸை பாதியிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பல பிஸ்னஸ் இது பண்ணிவிட்டு எதுலேயுமே அவுட்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ரொட்டீனாக ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமலாம் இப்போ அவங்களுக்கு ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா, நிறைய தனுசில் இருக்கவங்க வந்து ஒரு கெரியரே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்சிஷன் நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு வருது. அப்படிங்கிறப்போ நீங்கள் தைரியமாக அந்த விஷயங்களை செயல்பட ஆரம்பிக்கலாம். அகெயின் ஃபோக்கஸ், அந்த விஷயத்தை எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகணும், உங்களுக்கான டெசிக்னேஷன் என்ன, உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உள்வாங்கி அதை வந்து டாக்குமெண்ட்டில் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். நீங்களாக வந்து உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது எல்லாமே வந்து டாக்குமெண்டடாக இருந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம் தனுசுக்கு. ஏன்னா நீங்கள் மல்டி டாஸ்கர்ஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு டெசிக்னேஷன் வேலையை வாங்கிட்டு பல வேலையை பார்த்துட்ருக்க மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே க்ரோத் நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜெல்லசி இருக்கலாம். இவங்க நம்மளை தாண்டி போயிடுவாங்க, அதுதான் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸே வரும். ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ வார்த்தைகளில் கட்டுப்பாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு 4ல் வேறு சனி அமைப்பு, சனி உட்கார்ந்துருக்க அமைப்பு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இல்லை. ஸோ இந்த சனி என்ன பண்ணோன்னா ஃபேமிலியில் தான் நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இந்த மன அழுத்தத்தோடையே சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனால் என்ன, நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் மட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். லேட்டர் ஆன் அந்த ரியலைசேஷனும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு நான் சொல்கிறது. இப்போ என்னென்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். முக்கியமாக இந்த கன்சல்டேஷன்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ, டீச்சிங் துறைகள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அதோட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், இப்போ நான் யோகா சென்டர் மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்க்கு ஆரம்பிக்கிறேன், இது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்டட் தான். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான கைடன்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருதுன்னா நீங்கள் தாராளமாகவே எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுறதுக்கு நிறைய தனுசில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அது கிராஜுவலாக பில்டாகி போய் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரும் அப்படிங்கிறது தான். ஸோ தனுசு அப்படின்னாலே எப்போவுமே குரு வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வீட்டிலே வச்சு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, எங்கெல்லாம் குருஸ்தலங்கள் இருக்கோ போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, ஆலங்குடி போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது அடிக்கடி ஆலங்குடி போங்க, கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் வஸ்திரங்கள் கொடுங்க. மஞ்சள் வஸ்திர
அன்னதானம் பண்ணி நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பன்மடங்காகவே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் வந்து அதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமே. அங்கே போய் நல்லபடியாக ஒரு விளக்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க. தூரத்துலேருந்து நேராக தான் நம்ம பார்க்கணும் தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுது. அப்படி நேராக இருந்து நீங்கள் பார்த்துட்டு வரும் பொழுது நேர்கொண்ட பார்வை, தூரத்துலேருந்து குரு நம்மளை பார்க்குறாரு அப்படின்னாலே குருவோடைய பார்வை நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு செழிப்பு, நம்மளுக்கு இருந்த என்னென்ன ஹேர்டல்ஸ்லாம் இருந்துச்சோ எல்லாமே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து தனுசு ராசிக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கும். இந்த நெட்வொர்க்லன்னு உங்களுக்குன்னு ஒரு மென்டர் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. நிறைய மென்டர்ஸ் கூட வருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு எஜுகேஷனாகவே அது இருக்கட்டும். ஸோ இது ஒரு பெரிய என்டர்பிரைஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் தனுசில் இருக்கவங்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு எஜுகேஷன், உங்கள் நாலேஜ் ஷேரிங்னு ஒரு விஷயத்தை தொடுறீங்களோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செழிப்பை தான் கொடுக்கும். அதாவது குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கணும். முதல் மீனிங்ஃபுல் ஒர்க் அப்படிங்கிறது தனுசுக்கு ரொம்ப அவசியம். எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ மீனிங்ஃபுல்லாக இன்றைக்கி என்ன டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இது மீனிங்ஃபுல்லாக நம்ம என்ன, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டேன். அந்த நெட்வொர்க்கில் எல்லாருமே இருப்பாங்க. அதில் யார் யாரை பிடிச்சா நம்மளுக்கு வேலை நடக்கும், யாரால் நமக்கு வேலை நடக்கும், நம்மளை யார் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து தனுசுக்கு தெரியணும். இதை தெரிஞ்சிட்டாலே செழிப்பை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நான் சொன்ன மாதிரி ஆலங்குடி போயிட்டு வாங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு growth உண்டு இந்த வருடத்துலேருந்து. ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸில், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமம். லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குருஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு growth ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்லாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான்.
போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோட புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணிய ஸ்தலம்னா புண்ணிய ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டிலேருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.